பெரிய படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. தக் லைஃப் போன்ற படங்கள், ரெட்ரோ தக் லைஃப் எடுத்து பார்த்தாலும் ஓடல. கூலிக்கு அப்புறம் பெருசாக இது வரைக்கும் ஒன்றுமே அந்தளவுக்கு பெரிய ஸ்டாண்டர்டாக மூவி கூலிக்கு அப்புறமே சொல்கிறீங்க? ஆமாம். தக் லைஃப் ரொம்ப எதிர்பார்த்தோம், ஓடவே இல்லை. இந்த 2 மாதத்தில் ரொம்ப ப்ராப்ளம் சினிமா தியேட்டர்ஸ். சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அன்னிங்க இல்லையா? சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இஸ் விஜய் சார் தான். நான் அடுத்து கேட்கலான்னு இருந்தேன். He is one of the most dominant player இந்த மாதிரி. ஸோ இந்த வருஷம் வந்து அவர் இல்லைன்னு சொன்னதுனால தான் அப்படியே ஓடி வந்த அந்த ஸ்விங் சீன் கேட்டுட்டு இருந்தேன் 3 பேர்ட்டையும். 2025 ஒரு சில படங்கள் நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறோம்னு சொன்னீங்க. 2025 வந்து ஒரு பெரிய வருத்தம் விஜய் படம் இல்லாதது வந்து ஒரு மிகப்பெரிய சேம். தளபதி விஜய் அப்படிங்கிறது தியேட்டர் போன சைடுல எவ்வளவு எமோஷன், பயமா இருக்கு. டிக்கெட் பிரஷர் பயங்கரமா இருக்கு. இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்களா? எப்பயோ ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே தான் வேணுமா, ஃபர்ஸ்ட் ஷோ தான் வேணுமா, அடுத்த ஷோ பார்த்தா மாறிடுமா படம்ங்கிற ரேஞ்சில். என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. டே உன் தேட்டரில் கேட்கலடா ரேவந்த், நான் உனக்கு தெரியும்ல, எனக்கு ரோஹிணியில மெயின் ஸ்கிரீன்ல பாக்கணும்டா, உன் தேட்டரில் நான் கேட்கல. அப்ப அவருக்கு எப்படி இது இருக்கு? இல்ல, நமக்கு வந்து நம்ம தலைவர் படம், நம்ம கட்சிக்காரங்க டிக்கெட் கேட்கறாங்க. இது அல்டி. தளபதி அவர்கள் சொல்லியாச்சு, அவர் துப்பாக்கி கொடுத்தவர். விஜய் சார் வந்து ராயல் செல்யூட் கொடுத்து ஒரு கிராண்ட் சென்ட் ஆஃப் கொடுக்கும்போது 2 வாட்டி படம் பார்க்குறாள், 5 வாட்டி படம் பார்ப்போம். They want to go for ஜனநாயகன் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா வரதுல தளபதி ஸ்டார் வேல்யூ இருக்கு, அவர் லாஸ்ட் ஃபிலிம் எல்லாமே புட் டுகெதர், எல்லாருமே அதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எனி மூவி கம்மிங் அலாங் வித் ஜனநாயகன் அந்த மாதிரி தான். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ போன வருஷம் மீட் பண்ணோம், சேம் வித் 2025 மீட் பண்ணுறோம். ஸோ அருண், ரேவந்த் அண்ட் வெங்கடேஷ் சார் அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் வணக்கம். ஸோ 2024 நம்ம பேசும்போது ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் சொன்னீங்க. 2025 தமிழ் சினிமாவில் இப்படி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஒரு சில படங்களுக்கும் ஒரு சில நட்சத்திரங்களுக்கும் சொன்னீங்க. அந்த எதிர்பார்ப்பு ஃபுல் ஆச்சா? இல்லை, ஃபுல்லாகல. ஏன்னா 2025 இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சொன்ன தேதியில் படங்க வரல. நேற்று வந்து வாவாதேரா வரணும், அது வரல. ஸோ நம்ம என்ன ஷெட்யூல் பண்ணுறோமோ அது மாறி வருது. ஸோ அதே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஃபார் எக்ஸிபிட்டர்ஸ். இந்த வருஷம் எல்லா ஸ்டார்ஸோட படங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகல. கூலி கலெக்ட் ஆச்சு, நோ டவுட். ஃபஸ்ட்டு 4 days ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம குட் பேட் அக்லியும் கலெக்ட் ஆகிடுச்சு. எதிர்பார்க்காத படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுதான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதுதான் ஹையஸ்ட்டு. அப்புறம் ரீசெண்டாக போன மாதம் ஒரு 2 மாதத்தில் இந்த ஆரோமலை, அப்புறம் இன்னொரு படம் ஏதோ என்ன படம், டியூடு, ஆண்பாவம். ஓகே, அது வந்து எதிர்பார்க்காத படங்களும் ஓடிச்சு. சர்ப்ரைசிங் ஃபேக்டர் வந்து பிரதீப் ரங்கநாதன், டூட் அண்ட் டிராகன். ஸோ அது வந்து யூத்தில் வந்து அவர் என்ன ஹோல்டு பண்ணுறார். டு சம் அப், இட் இஸ் அ டிசப்பாயிண்டிங் இயர். ஏன்னா நாங்கள் என்ன தக் லைஃப் ரொம்ப எதிர்பார்த்தோம், ஓடவே இல்லை. ஸோ வந்து இந்த 2 மாதத்தில் ரொம்ப ப்ராப்ளம் சினிமா தியேட்டர்ஸ். இந்த டிசம்பர் வந்து இது வாவாதியரா வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஆனால் எதிர்பார்க்காம வரல. ஸோ லைக்கும் போஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க, போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஸோ 25 இஸ் நாட் எண்டிங்ஸ் நல்லா இல்லை. ஸ்டார்டிங் வந்து மதகஜ ராஜா ஓப்பன் ஆயிடுச்சு. அதையும் அந்த பழைய 12 வருஷம் அப்புறம் வர படம் வந்து அந்த பொங்கலுக்கு ஓகே. இயர் எண்டிங் வந்து ரொம்ப நாட் அப் டு தி மார்க். அண்ட் ரேவந்த், உங்களோட ஒப்பீனியன்? ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டாரு. சரி, ஒரு வருஷம் ஸ்டார்ட் பண்ணணும் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகும். பெரிய படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. தக் லைஃப் போன்ற படங்கள், ரெட்ரோ தக் லைஃப்லாம் எடுத்து பார்த்தாலும் ஓடல. அண்ட் பட் எதிர்பாராத படங்கள் ஓடினது வந்து சார் சொன்ன மாதிரி டூரிசம் நல்லா ஓடிச்சு. மாமன் சூரி வந்து ஆக்சுவலி எமர்ஜிங் ஆஸ் அ வெரி குட். ஆமாம், சர்ப்ரைஸ். ஆக்சுவலி அவரோட மெயின் கேரக்டர் ஹீரோவாக மாறிட்டு வர்றாரு அவர். ஆமாம். ஸோ அந்த படம் நல்லா ஓடிச்சு. இப்போ ரீசெண்டாக ஆண் பாவம் போலாதது, ஆரோமலி, அதெல்லாம் கொஞ்சம் டீசென்ட் ரன். ஓகே, ஆரோமலி டீசென்ட் ரன், சிட்டியில் டீசென்ட் ரன். ஓகே. ஸோ அந்த மாதிரி படங்கள், சின்ன படம் கை கொடுத்துச்சு. பெரிய படங்கள் வந்து இப்போ குழி, ஜிபியூலாம் நல்லா ஓடினாலுமே அதர் 10 months நாங்கள் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு சின்ன படம் கை கொடுக்கணும். அது சில படம் கை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லுவேன் நான். பட் அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் லைக் காந்தாரா, அதுவுமே ரொம்ப லோக்கா காந்தாரா, அதெல்லாமே நல்லா படிச்சு. ஓகே, அருண் ப்ரோ, உங்களோட ஒப்பீனியன்? எங்களுதுலேயும் அப்படி தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஆஃப் த இயர்லேயே விடாமுயற்சி வந்து
போஸ்ட்பான் ஆனது ஒரு பெரிய இதுவாக இருந்தது. ஏன்னா அந்த டைமில் வந்து என்ன மூவி வரும் அப்படின்ட்டு நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு. ஓகே. தெலுங்குல எடுத்துக்கிட்டிங்கன்னா கேம் சேஞ்சர்லேருந்து நிறைய படங்கள் வந்தது அந்த டைமில். ஒரு 5-6 பஞ்ச் ஆஃப் இருந்தது. ஆமாம் நிறையா வந்தது. ஆனால் அந்த ஒரு 3-4 டேஸில் டிஸப்பியர் ஆயிடுச்சு நிறைய மூவிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராகன் தான் ஃபெப்ல ஒரு நல்ல ரன் இருந்திருக்கும் டிராகன் இந்த இயரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 படம் நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னா இந்த வருஷம் ஒரு 3 தான் அந்த மாதிரி நம்ம நேம் பண்ண முடியும். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக ஓடுனதுன்னா. அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கூலிக்கு அப்புறம் பெருசாக இது வரைக்கும் ஒன்றுமே அந்தளவுக்கு பெரிய ஸ்டாண்டர்டாக மூவி. கூலிக்கு அப்புறமே சொல்கிறீங்க? ஆமாம். இப்போ போயிருக்கோம். அது ஆண் பாவம் பொல்லாதது நல்லா போயிருக்கு எல்லா தேட்டரும். நீங்கள் ஜனவரிலே எடுத்துட்டிங்கன்னா குடும்பஸ்தன்லாம் சும்மா ஒரு ஷோவில் ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வீக்லேயே அது நல்ல பிக்கப். ஐ மீன் அந்த பிக்கப் ஆகி நாங்கள் அடுத்த வாரம் 2-3 ஷோஸ் ரன் பண்ணோம். ஓகே. சின்ன படமாக இருந்தாலுமே அதுக்கு வாக்கின்ஸ் திடீர்னு நைட் ஷோ பார்த்தோன்னா ஒரு 20 புக்கிங் தான் இருக்கும் 11 o'clock ஷோக்கு. ஒரு 10-20 மினிட்ஸ்க்கு அந்த ஷோவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுது. அது ரொம்ப டிராஸ்டிக்காக இருந்தது அந்த டைமில். குடும்பஸ்தனுக்கும் நல்ல ஒரு அந்த மாதிரி சின்ன படங்கள் நிறையா சொன்ன மாதிரி இந்த வருஷத்தை இது பண்ணாலும் பெரிய மூவிஸ் வரணும். இந்த வருஷம் வந்து நிறையா ஸ்டார்ஸோட ஒர்க் அவுட் ஆகலை. சின்ன லெவலில் பார்த்தோன்னா குபேரா கொஞ்சம் போச்சு. அந்த மாதிரி சில படங்கள் வந்து கொஞ்சம் தான் ஒரு ஐ மீன் அப் டு த மார்க் இல்லை. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து மீட் பண்ணுற அளவுக்கு இல்லை இந்த. ஓகே. ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்த்தா 24 நல்லா இருந்தது சொல்கிறீங்க? ஆமாம் 24 பெட்டர். ஓகே. 24ல ரீரிலீஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த வருஷமும் ஒரு 3 ரிலீஸ் சொல்லலாம். குஷி, அட்டகாசம், படையப்பா 3 ரிலீஸ். படையப்பா இப்போ இன்னைக்கு வாங்க ஆரம்பிச்சு. இல்லை 24 to 25 நீங்கள் சொன்னீங்க இல்லையா? சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அன்னிங்க இல்லையா? சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இஸ் விஜய் சார் தான். நான் அது கேட்கலான்னு இருந்தேன். 24ல வந்து விஜய் சார் இது வந்தது கோட் வந்துச்சு. ஸோ யூ கேன் see the difference. ஓகே. he is a big player. He is one of the most dominant player in the market. ஏன்னா 5 years down the line நீங்கள் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நியர்லி 23% ஆஃப் தி டோட்டல் கிராஸ் கலெக்ஷன். ஆமாம் 23% ஆஃப் தி டோட்டல் கிராஸ் வந்து விஜய் சார் படம் ஒரு படம் ரிலீஸ் ஆனாலே வந்துடுது. நீங்கள் விக்கிபீடியா எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும். ஸோ இந்த வருஷம் வந்து அவர் இல்லைன்னு சொன்னதுனால தான் we are missing the bus. அண்ட் அப்படியே விஷ்ணு நீங்களும் வந்துடலாம். வெல்கம். டிஷர்ட் எல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கணும் இல்லை எடுத்துன்னு வந்து போட்டுட்டு இருந்தேன். அப்படியே ஓடி வந்த அந்த ஸ்விங் சீன் எப்படி போகுதுங்க? 3 days அப்படியா? இதெல்லாம் ஹேப்பனிங் தியேட்டர்ஸ். அவர் பெரிய சூப்பர் ஸ்டார். அவர் ஹேப்பனிங் தியேட்டர் இல்லை அவர் வந்து இதெல்லாம் ஷாப்ஸில் இனாகிரேட் பண்ணுறாரு. அப்படியா? ஆமாம். ஷோரூம்ஸு ஷாப்ஸ் எல்லாம். அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா 24 வந்து நம்ம லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது 2025க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியன் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? 24 ஒரு இந்த 2025 ஒரு சில படங்கள் நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறோன்னு சொன்னீங்க. இப்போ நான் கேட்குறேன். இல்லை ஐ ஃபீல் 2023 வாஸ் த பெஸ்ட் இயர். இந்த 3 வருஷம் ஆல்வேஸ் சேம். எஸ் எல்லாரும் ஆல்மோஸ்ட் அது. ஓகே அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. பட் ஆல்மோஸ்ட் ஒரு தேட்டரில் இருந்தால் எல்லா தேட்டர்லையும் அதானே இருக்க போகுது. 2023 வாஸ் த பெஸ்ட் அமங் த 3 years. 24 என்னன்னு சொல்லுவீங்களா? இந்த 3 இயர் கம்பேர் பண்ணால் 2023 தான் பெட்டராக இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் 2024 2025ல வந்து ஒரு பெரிய வருத்தம் விஜயண்ண படம் இல்லாதது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம். பட் நிறைய ரீரிலீஸ் ஆச்சு விஜயண்ண படம். இன்ஃபேக்ட் நீங்கள் கமலால் வந்து ஃபுட்ஃபால் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா விஜயனோட எல்லா ரீரிலீஸும் டோட்டல் பண்ணால் அதுவே ஒரு 3rd place 4th place வர அளவுக்கு அந்த இயரோட லாஸ்ட்டில் வந்து வர அளவுக்கு இட் மேட் அ பிளேஸ் தேர். ஸோ விஜயண்ண படம் இல்லாதது ஒரு வருத்தம். டாப் மூவிஸ்ன்னு பார்க்கும்போது கமலால் இட் வாஸ் டிராகன், கூலி, குட் பேட் அக்லி, தலைவன் தலைவி. ஸோ அந்த ஒரு ஃப்ளோ. கேள்வி கேட்டு சைலண்டாக இருக்க போகிறேன். நீ என்ன இருக்கோ நீங்கள் அதை சொல்லிடலாம். பிகாஸ் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் கேள்வி சொன்னாங்க. இது இங்கே நீங்கள் பிரதர் வரதுக்கு முன்னாடி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அந்த ஒருத்தர் இல்லாது வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னு. அது வந்து நான் ஃபேன் அப்படிங்கிறதுனால சொல்ல. நான் ஃபேன் எல்லாருமே யார் ஃபேனாக இருக்க முடியாது. எல்லாருமே இருந்தால் அவனவருக்கு. ஸோ தளபதி விஜய் அவர்கள் அவரோட படம் இல்லாதது எவ்வளோ பெரிய டிராகன் சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னும் ஒரு படம் தான் இருக்குது ஜனநாயகன். ஆல்மோஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் இயர் இன்கேஸ் மீட் பண்ணோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் அவரோட படம் இருக்க போகிறது இல்லை. அது இப்போ முடிவு பண்ணியிருக்காரு, அது இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த ஒரு படம் தான் இருக்குது ஜனநாயகன் அப்படிங்கிறது. ஸோ தளபதி விஜய் அப்படிங்கிறது தேட்டர் போன சைடில் எவ்வளோ எமோஷன் அந்த வார்த்தை சொல்கிற மாதிரி தான். ஜனநாயகனுக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுவும் அதோட ரிலீஸ் டேட் வந்து ரொம்ப ஆப்டான டேட்டு. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இருக்கிறதுலே நல்ல பெரிய கலெக்ஷன் உள்ள ப்ரீவியஸ் மூவிஸ் பார்த்தீங்கன்னா
ஒரே டைமில் பெரிய 2 மூவிஸ் வந்து கிளாஷ் பண்ணி போனது வந்து பேட்ட விஸ்வாசம், ஆ அந்த மாதிரி வாரிசு துணிவு எல்லாமே இந்த மாதிரி டேட்ஸை தான் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி வந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் அந்த அந்த மாதிரி மாதிரி ரெண்டுமே பொங்கல். பொங்கல், அதான் இதுவும் பொங்கல் பேஸ் பண்ணி தான். இது ப்ரீ பொங்கல் மூவி ரிலீஸ். இப்போ நீங்கள் பேட்டை எடுத்தீங்கன்னா 10th ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே 10th. 10th பேட்ட விசுவாசம். விஸ்வாசம். அதே மாதிரி இதுவும் 9th அன்னைக்கு வருது. இதுலேருந்து உங்களுக்கு நேராக ஒரு நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு வந்து எல்லா இடமுமே ஆப்வியஸாக லீவ் ஹாலிடேஸ் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து லாஸ்ட் மூவின்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வேறு க்ரியேட் ஆகிருக்கு மூவிக்கு. நாங்களும் இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணுறோம். இந்த 2025ல் தளபதி சார் அவங்க படம் இல்லாதது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் நான் எக்ஸ்பெக்டேஷன் சொல்றீங்க. அது அது வருத்தமா இருக்கா? அது ஒரு வருத்தம் படம் இல்லை, கண்டிப்பாக வருத்தமும் இருக்குது. ஏன்னா எல்லா வருஷமுமே வேறு டிஃப்ரெண்ட் ஜானர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லியோ ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ ஜனநாயகன் கோட் ஒரு கம்ப்ளீட்டாக மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். கோட் ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆனால் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் அனிருத் இருக்கார் இப்போ. அதுக்கப்புறம் வந்து பாட்டு ஹிட்டாக இருக்கும். சின்ன சின்ன பசங்கள்லாம் ரொம்ப ஆப்வியஸாக ஃபேமிலியோட வருவாங்க அந்த மாதிரி மூவிஸ்க்கு. ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் இயர் அவர் நடிக்க மாட்டாருன்றது ஒரு பெரிய இதுவாக தான் பார்க்குறோம் நாங்கள். ஆக்சுவலி அது ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் என்னென்னா இன்னும் ஒரு 1 month தான் இருக்குது அந்த படம். அந்த ஒரு குட்டி சந்தோஷம் ஃபேக்டர். அதனால அது என் ரேவந்த் ப்ரோ, உங்களுடைய ஆன்சர் ஃபார் திஸ். இல்லை நான் 2 days பேக் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது இதே கொஸ்டின் கேட்டாங்க. லிட்டரலி ஆட் டியர்ஸ் இன் மை ஐஸ். ஏன்னா அந்த அளவுக்கு ஐ இமோஷனலி கனெக்டட் டு ஹிம். ஓகே. அதனால அவர் ஆல்மோஸ்ட் 2003-4ல் கில்லியில் ஐ பிகம் இஸ் ஹார்ட் அண்ட் ஃபேன். 21 years ஐம் இஸ் ஃபேன். அண்ட் இப்போ வந்து அவர் சினிமா விட்டு வெளியே போகிறான்றதே இட்ஸ் அ வெரி வெரி இமோஷனல் திங். எனக்கு மட்டும் இல்லை, இனிமேல் பல கோடி ஃபேன்ஸுக்கு. ஸோ அதனால் ரொம்ப இமோஷனல். அவர் படம் ஐயோ 1 monthல வந்து ரிலீஸ் ஆகிட்டு போயிருமேன்ற ஒரு ஏக்கம் இருக்கு. இப்போ 2 டிஃபரன்ஸ் இதுலயே தெரியுது. இன்னும் 1 month தான் இருக்கு, பட் 1 month போயிருமே அப்படின்னு. ஸோ அது இருக்கு. சச்சின் போகும்போது விராட் கோலி வந்தார். லைக் ரஜினி சாருக்கு இருக்கும் போது தளபதி வந்தார். இப்போ விராட் கோலிக்கு அப்புறம் யாருமே இல்லை. இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம்லையும் இல்லை. அதே மாதிரி அந்த ஒரு அந்த பொசிஷன்ல அதே மாதிரி இப்போ தமிழ் சினிமாலையுமே தளபதிக்கு அப்புறம் அந்த பொசிஷன் யாருமே இல்லை. ஸோ அது ஒரு பெரிய வேக்யூம். இப்போ ஃபில் பண்ணுறது கோனா டேக் லாட் ஆஃப் டைம். ஸோ அந்த ஒரு அது கமர்ஷியலியும் சரி ஒரு இமோஷனலி ரெண்டுமே ரொம்ப ஒரு செட்பேக் தான். இல்லை, படம் ஒரு டிவைடிங் ஒப்பீனியன் இருந்தாலுமே கலெக்ஷன் வைஸாக நல்ல இம்ப்ரூவ் தளபதி விஜய் சார் பொறுத்த வரைக்கும். அதான் கமர்ஷியலும் அவர் போகிறதுனால கமர்ஷியலும் செட்பேக் தான் தமிழ் சினிமாவுக்கு. இமோஷனலாக எங்கள் மாதிரி ஃபேன்ஸுக்கு ரொம்ப பெரிய செட்பேக் தான். பட் அஃப்கோர்ஸ் வி கெட் டு சீ மோர் இப்போ அரசியலில். சார் விஜய் சார், விஜய் சார் இது வந்து இப்போது 9th ரிலீஸ் ஆகுது. நாங்கள் யூஸ்வலி நிறைய இடத்துக்கு போவோம், பப்ளிக் பிளேசஸ்க்கெலாம் போவோம், சினிமா தியேட்டர் எவ்ரிபடி ஐடென்டிஃபையர்ஸ். பட் இந்த டிசம்பர்லேருந்து சினிமா தியேட்டர் ஓனர்ஸ் பார்த்தாலே தனி மரியாதை இப்போ பப்ளிக்கில். சார் விஜய் சாருக்கு ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் கொடுப்பீங்களா, எப்போ வரட்டும் மீட் பண்ணோம். அப்போ தனியாக வந்து உட்காந்து ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட். ஐ திங்க் வி ஆர் ஆல் கெட்டிங் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து சினிமா உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், விஷால் சார் வந்திருக்காரு, அஜித் சார் வந்திருக்காரு, சூர்யா சார் வந்திருக்காரு, ரஜினி சார் வந்திருக்காரு, கமல் சார் வந்திருக்காரு. ஆனால் ஒரு தலைவா விஜய் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு சார் என்ற கொண்ட அந்த வார்த்தையே வரக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டது நம்ம விஜய் சார் தான். ஸோ அவரோட மதிப்பு தமிழுக்காக மக்களுக்காக எவ்வளோ உயர்ந்து இருக்குது கம்பேர்ட் டு அதர் ஆக்டர்ஸ் நீங்களே புரிஞ்சுக்கலாம். விஷ்ணு ப்ரோ, யோர் வேர்ட்ஸ் ஆன் திஸ். ஆமாம், ஏன்னா நீங்கள் 2 ஃபீலிங்ஸ் சொன்னீங்க. ஒன்று வந்து கண்டிப்பாக அது ரெண்டுமே அக்செப்ட் கம்ப்ளீட்லி. பயங்கர எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு தியேட்டர் ஓனராக வந்து இனிமேல் வருஷம் விஜய் படம் ரிலீஸ் வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும், ஒரு ஃபெஸ்டிவல். அன்னைக்கு தான் தீபாவளி, அன்னைக்கு தான் பொங்கலுங்கிறது வந்து ஒன்று இல்லை. ஒரு பக்கம் லாஸ் ஆஃப் மணி, பணத்தை தாண்டி மெயினாக லாஸ் ஆஃப் ஹாப்பினஸ் எல்லாருக்குமே. இது காமன் சரியான ஃபேக்டரியா. லாஸ் ஆஃப் மணிங்கிறது இருக்குது. லைக் படத்தில் ஒர்க் பண்ணுறவங்கலேருந்து தியேட்டர் ஓனர்ஸ்லேருந்து தியேட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு பண நஷ்டத்துங்கிறத தாண்டி, இன்கம்ங்கிறத தாண்டி ஹாப்பினஸ். தளபதியை ஸ்க்ரீனில் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ 33 years of விஜய்சம் லாஸ்ட் வீக்கு என்ன படம் போடுறதுன்னு சொல்லி நான் குயிக் எக்ஸாம்பிள் மெர்சல் போட்டோம். மெர்சல் வந்து கமலால் நிறையா வாட்டி போட்டிருக்கோம், ஏகப்பட்ட வாட்டி போட்டிருக்கோம். ஸோ அந்த நான் கேட்கும் போது கூட மேனேஜர் டோல், தம்பி எத்தனை வாட்டி போட்டுட்டோம் அப்படின்னு. சரி இப்போ செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த படம் நம்ம திருப்பி போடுவோம்னு சொல்லி சம்திங் தட் ஸ்டார்டட் ஆஃப் வித் 1 show ஆல்மோஸ்ட் 16 shows went ஹவுஸ்ஃபுல். 16 shows went houseful. We had 7,000 to 8,000 people watch the movie. Again, last with the happiness.
பார்த்தா போதும். அவங்கள பார்த்தா அவ்வளோ தளபதியை ஸ்க்ரீனில் பார்த்தா போதுங்கிற அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஸோ பயங்கரமாக எமோஷ்னலாக இருக்குது. இனிமேல் வருஷம் இந்த படமே வராது. இனிமேல் விஜயனோட FDFS இனிமேல் அந்த செலிப்ரேஷன். இன்னொன்று ஒரு செல்ஃபிஷான பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து விஜயன படம்னா எங்கள் கேஃப்டீரியா சேல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் எல்லா தியேட்டர் ஓனர்ஸுக்குமே. அவர் படம் போட்டால் 2-3 மாதம் ஒர்க்கிங் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். அதான் நீங்கள் ஸ்டார்டிங்ல சொன்னீங்களே, அப்போ இந்த ஒரு படம் 2 படம் போதும், அடுத்த அந்த பேக்கப்புக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து இனிமேல் இந்த அடுத்த இயர் இருக்கும் ஆப்வியஸாக. பட் இனிமேல் அதுக்கப்புறம் எந்த வருஷமுமே அது இருக்காது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சேடான ஒரு விஷயம். நான் விஜயனை மீட் பண்ணும்போது அதான் கேட்டேன், ஆனால் பாசிபிளாக இல்லையான்னு தெரிலண்ணா, வருஷத்துக்கு ஒரு படம் எப்படியாவது நடிகண்ணா. அவர் என்ன பதில் சொல்லுவார், சிரிச்சாரு வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி அது ஒன்று. இன்னொன்று ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா 1 மந்த்தில் வரப்போகுது படம். இந்த ஒரு அந்த சேட்னஸ் ஹாப்பினஸை தாண்டி எனக்கு 3ஆவதாக ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குது. பயமாக இருக்குது, டிக்கெட் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தாலும் ஆரம்பிச்சிட்டாங்களா? எப்பயோ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக் வரும்போதே ஐ திங்க் ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக. அண்ட் கேட்குறவங்கலாம் எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே தான் வேணுமா, ஃபர்ஸ்ட் ஷோ தான் வேணுமா, அடுத்த ஷோ பார்த்தா மாறிடுமா படம்ங்கிற ரேஞ்சில் லைக் டிக்கெட் ப்ரெஷர் அவ்வளோ ஹையாக இருக்குது. எனக்கு ஃபோன் எடுத்து ஹலோ சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஜனநாயகன் டிக்கெட்னு தான் சொல்கிறாங்க. எப்பயோ 3 years பேக் பேசுகிறவங்களாம் இப்போ கால் பண்ணி பேசுகிறாங்க. என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த OTFCயில், எப்போவுமே ரோஹிணியில் பார்ப்பாங்க எப்போவுமே. அவங்க எனக்கு கால் பண்ணி, டே உன் தேட்டரில் கேட்கலடா ரேவந்தன், அவனுக்கு தெரியும்ல எனக்கு ரோஹிணியில் மெயின் ஸ்க்ரீனில் பார்க்கணும்டா, உன் தேட்டரில் நான் கேட்கல, எனக்கு ரோஹிணியில் எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துட்டு. அப்போ அவருக்கு எப்படி இருக்கு? இல்லை, நமக்கு வந்து நம்ம தலைவர் படம், நம்ம கட்சிக்காரங்க கேட்குறாங்க இது அல்டி. ஸோ அந்த மாதிரி வந்து பயங்கர ப்ரெஷர் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆகணும், இதுதான் வரணும் அப்படிலாம் கிடையாது. எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகணும், ரிலீஸ் ஆகிற டே தான் வந்து. இன்னொன்று சார், எல்லா சினிமா தியேட்டர்ஸு ஒரு ஹீரோ படம் வந்து ஒரு வாரம் ஒரு ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லாக வந்து கைத்தட்டி சிரித்து விசில் அடித்து டான்ஸ் ஆடுறது எந்த ஹீரோக்கு வருது? இப்போ இவருக்கு தான் வருது. ஸோ ஒரு தியேட்டர் நம்பி வளைஞ்சி திருப்பி எங்களை வந்து ஒரு மதித்து தியேட்டர் ஓனர்னு சொல்லிட்டு மதிக்கிறது இந்த ஒரு ஹீரோன்னா விஜய் சார் மட்டும்தான். சார் இப்போ நீங்கள் எல்லோரும் சொல்ல எனக்கு இது ஜனநாயகம் ஷோ முடிச்சுட்டு அந்த லாஸ்ட்டில் ரிட்டன் டேரக்டர் வெளியே போகிறப்போ ஒரு ஃபீல் இருக்கும்ல, எனக்கு இப்போ அந்த ஃபீல் இருக்கு இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு உட்காந்துருக்க போது. அண்ட் விஜய் சாருக்கு தியேட்டர் ஓனர்ஸ் வி ஆர் எனிடே தேங்க்ஃபுல் ஃபார் மெனி ரீசன்ஸ். ஒரு மெயின் ரீசன் வந்து ரிவைவல் ஆஃப் தமிழ் சினிமா போஸ்ட் கோவிட். இட் வாஸ் மாஸ்டருங்கிற ஒரு படம் வந்து தியேட்டருக்கு வராட்டி திருப்பி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ரிவைவ் ஆயிருக்குமாங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதுக்கு எனிடே தியேட்டர் ஓனர்ஸ் வி ஆர் தேங்க்ஃபுல் டு. ஓகே, சூப்பர். அண்டு இன்னொன்று அவர் சொல்கிறீங்க, தளபதி அவர்கள் சொல்லியாச்சு, அவர் துப்பாக்கி கொடுத்தவர், அவரோட ஒரு படம் டைம் ரிலீஸ் ஆச்சு மதராசி. அது எப்படி ரன்னு? மதராசி டீசென்ட் பட் நாட் அப் டு தி மார்க். ஓகே. அண்ட் அவர் இப்போ அமரன் பண்ணார், அமரன் 300 ஒன்று இருக்குது. தென் இது மதராசி ஒரு 100 crores அப்படின்னாங்க. அடுத்தடுத்து வர படங்கள் எப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. பிகாஸ் விஜய் சாரோட அந்த இடத்துக்கு இவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்லாம் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. தியேட்டர் ஒன்று சைடில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சிவகார்த்திகேயன் அவர்கள் மேலே? அமரன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அது வந்து ஒரு பயங்கர ஒரு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு மேஜிக்கல் ரன் இருந்துச்சு. மதராசி வாஸ் ரியலி குட், நல்லா போச்சு. ஸோ அடுத்தடுத்து வர படங்கள் எங்களுக்கு ஆசை நிச்சயமாக அமரன் மாதிரி போகணும், அமரோட பெட்டராக போகணுங்கிறது தான் எங்கள் எல்லாருக்குமே ஆசை. பட் வி ஹவ் டு சி இஃப் இட் ஹேப்பன்ஸ். ஏன்னா கண்டிப்பாக இப்போ எஸ்கே படம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 100 crores வந்து நிச்சயமாக வந்துடும், அந்த நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்குது. பட் அமரன் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங், தட்ஸ் அ மேஜிக். அது திருப்பி ரீக்ரியேட் ஆகுமாங்கிறது தெரியல. சார் வெங்கடேஷ் சார், எஸ்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் ஹீரோ, ஒரு நையாண்டி பண்ணுறது, காமெடி பண்ணுறது எல்லாம் ரஜினி முருகன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேரக்டரில் வந்து அமரனில் பீக் ஆகிட்டார். ஆமாம். அது வந்து ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறாரா இல்லை சரியாக இருக்கிறாரா, அது ஸ்டில் இட் இஸ் டு பி சீன். அடுத்த வருஷம் வந்து பராசக்தி வருது, அது எப்படி செலக்ட் பண்ணியிருக்காரு வி ஹவ் டு டேக். பட் அவர் தள்ளி வந்திருக்கலாம். 5 நாள் கேப்பில் வராமல் 26ஆம் தேதி வந்தால் பராசக்தியோட டேக்கன் பெட்டர் ஓப்பனிங். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இட்லி கடையும் காந்தாரா கம்பேர் பண்ணுற மாதிரி, காந்தாரா வாஸ் அ பிகர் பிக்சர், இட்லி கடை நல்ல படம் இருந்தாலும் இட் ஓவர் ஷேடோ, அது கம்மியாயிடுச்சு. இப்போது ஜனநாயகன் வரும்போது 14th வருது, கரெக்ட் டேட்டா என்னன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஷுட் டிசைட். ஓகே ஓகே. ஏன்னா விஜய் சாருக்கு ராயல் செல்யூட் கொடுத்து ஒரு கிராண்ட் சென்ட் ஆஃப் கொடுக்கும்போது 2 வாட்டி படம் பார்க்குறாள், 5 வாட்டி படம் பார்ப்பான். மேபி. ஸோ அவரில் சிங்க் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தி 14th டேட்
ஐ திங்க் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வில் ரீகன்சிடர். ஏன்னா எல்லா தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக போகும்போது நம்ம அந்த படத்தை எடுத்துகிட்டு திருப்பி வேற ஒரு படம் எங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஏன் எடுத்தீங்க? ஆனால் அவங்க சொல்லிட்டு எடுத்துருவாங்க. தியேட்டருக்காரங்களை தானே வந்து கேள்வி கேட்பாங்க. விஷ்ணு வந்து வில் பி இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் லைன் ஃபார் ஆன்சரிங் கொஷன்ஸ். ஏன் படம் எடுத்தேன் எடுத்து கேட்பாங்க. மாட்டி விட்டுருவீங்க. உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் சிவகார்த்திகேயன்? கண்டிப்பாக இப்போ சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி ஆடியன்ஸ் கேட்டர் பண்ணாரோ, தளபதி கேட்டர் பண்ணாரோ, அதே மாதிரி சிவகார்த்திகேயன் கேட்டரிங் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். ஸோ அவர் சூஸ் பண்ணுற சப்ஜெக்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னருக்கான டெய்லர் மேட் மெட்டீரியல் தான் சிவகார்த்திகேயன். ஸோ எஸ் வெரி குட் ஃபியூச்சர். அவரும் பிரதீப், தனுஷ் இவங்க 3 பேர் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க தமிழ் சினிமா எடுத்துகிட்டு போவாங்க. நைஸ். ப்ரோ உங்கள் ஒப்பீனியன்? பராசக்திக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது. ஆப்வியஸாக 14th டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக அமரனுக்கு அப்புறம் இதுவும் நல்லா மதராசி நல்லா தான் போயிருக்கு. ஆனால் இப்போ எல்லாரும் அமரன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ அமரனை விட இது அதிகமாக பண்ணுமா இல்லையான்னு பராசக்தி பார்க்கும்போது இந்த டேட்ஸ் வந்து ஆப்வியஸாக ஷேர் ஆகும். அந்த டேட்ஸில் படம் வந்ததுன்னா நீங்கள் மால்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் அமரன் வரும்போது பிரதர் தான் வந்தது, பெரிய காம்படிட்டிவான மூவி அந்த டைம் அவங்களுக்கு இல்லை. இப்போ வந்து இந்த மூவி இருக்கிறது வந்து ஒரு பெரிய செட்பேக் அவங்களுக்குமே. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஒப்பீனியனா? ஏன்னா அது ஜனநாயகன் 9th, இது 14th, 5 days கேப்பில் 14thலேருந்து ஸ்ப்ளிட் ஆகும் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியன்? என்னோட ஒப்பீனியன் ஈக்குவல் ஃபிலிம்ஸ் இருந்தால் ஓகே. இப்போ பேட்டை, விஸ்வாசம், அந்த கேட்டகரி வாரிசு, துணிவு ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணால் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ எவ்ரிவன் மாஸ் மார்க்கெட் சொல்கிறேன். ஆமாம், இப்போ எல்லாருக்குமே உங்களுக்கு சிங்கிள் ஸ்க்ரீன் ஓனராக இருந்தாங்கன்னா தே வாண்ட் டு கோ ஃபார் ஜனநாயகன் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா இவரில் தளபதி ஸ்டார் வேல்யூ இருக்குது, அவர் லாஸ்ட் ஃபிலிம் எல்லாமே புட் டுகெதர் எல்லாருமே அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ சின்ஸ் அந்த ஈக்குவல் கேலிபர் இல்லாததுனால ஐ திங்க் இன்னும் ஒரு சார் 1 week புஷ் பண்ணி வந்துருக்கலாம். ப்ரோ ஐ அக்ரி, ஐ ஸ்டாண்ட் வித் 1 week பெட்டராக வந்தால் இன்னும் ரன் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லாம் ஒரு ஷோ எடுக்கணும், 2 ஷோ எடுக்கணும்னா அது ஆமாம் புது படம் கண்டிப்பாக பராசக்தியும் போடணும், அதுக்கு நோன்னு சொல்ல முடியாது. ஸோ தேல் பி ஃபோர்ஸ் டு ஸ்டாப் 1 or 2 shows and add that movie. ஒரு படம் கம்மியாகி எடுக்காம வேற வழி இல்லாமல் வேற படம் வருது, அது எந்த படம் வந்தாலும் நாட் ஃபார் பராசக்தி, எனி மூவி கம்மிங் அலாங் வித் ஜனநாயகன் அந்த மாதிரி தான். ஓகே.